ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து வத்த குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க கடுகு உளுந்து. கடுகு வந்து நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஒரு 10-15 பூண்டு பல் வந்து சேர்த்துக்கோங்க. அது பூண்டு பல் கொஞ்சம் செவந்து வந்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விடுங்க. ஒரு 2 தக்காளி நல்லா பழுத்தக்க தக்காளியாக எடுத்து அதை நல்லா கட் பண்ணி இதோடு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு இது வதங்க விடுங்க. இது வதங்கினதுக்கு அப்புறமா கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த கத்திரிக்காய் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இதை சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் வந்து வத்த புளி குழம்பு பொடி. இந்த பொடியிலேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஏற்கனவே நான் வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணுறேன். வீட்டிலையே ரெடி பண்ணி பொடி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த பொடியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கோங்க. புளி வந்து கண்டிப்பாக இதில் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. புளி நல்லா சேர்த்ததுக்கப்புறமா அந்த புளியோட மனம் எல்லாமே போகணும். வீட்டில் குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா மற்ற குழம்பு பொடி மட்டும் இல்லாமல் குழம்பு மிளகாய்த்தூளும் சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி இதோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வத்தலில் வந்து தனியாக ஒரு வாணலில் வறுத்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். இல்லை டைரெக்டாக இப்படியே சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான். நான் எப்போவுமே வந்து தனியாக ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி வத்தலை வந்து போட்டு நல்லா வதக்கிட்டு தான் இதில் போடுவேன். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து தேங்காய் துருவல் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி சேர்த்திங்க அப்படின்னா குழம்பு வந்து திக்காக வரும். டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஸ்டைலில் தான் எப்பொழுதும் நான் செய்வேங்க. அதனால் உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டேஸ்ட்டு வந்து கண்டிப்பாக பிடிக்கும். நம்ம வத்த குழம்பு வந்து எப்போவுமே அடிக்கடி நான் எங்கள் வீட்டில் செய்வேன். ஸோ இந்த மாதிரி ஈஸியான முறையில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டெப்ஸும் வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தடில் தான் சொல்லியிருக்கேன். நம்ம தேங்காய் துருவல் அரைச்சி போட்டோம் அப்படின்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.